வெள்ளக்காரன் வர வச்சதே பாப்பானுதான். இவ்வளவு காலம் ஆள வச்சதே அவங்கதான். அவன்கிட்ட போய் ஒப்பந்தம் போடுறான். நீங்க வந்து எங்க மத விஷயத்துல தலையிடாம இருக்கணும். நீ போடுற சாப்பாடு எல்லாம் சாப்பிட மாட்டேன், பிள்ளை கறி தான் நான் சாப்பிடுவேங்கிறான். அவன் யாராவது பிள்ளைய பிடிச்சா இருக்கலான்னு பாக்குறான். இவன் நரபலி கொடுத்தாச்சு, அது சாப்பாடு போலான்னு பாக்குறான். சீமானுடைய சாதியை சேர்ந்தவர்கள் கோயில் நுழையிறாங்க. திருச்செந்தூர் கோயில் நுழையிறாங்க, அங்க திருவள்ளுவர் கோயில் நுழையிறாங்க, பல கோயில்கள் நுழையிறாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நுழையிறாங்க. அவங்க நுழையக்கூடாது என்று தடை விதிக்கிறார்கள், அடித்தார்கள். மார்ச் யாரை இழிவுபடுத்தினாரு? உனக்கு மான வெக்கம் சூடு சொரணை இருந்தா இந்த வார்த்தையை சொல்லுவியா? மானமற்ற தன்மையில் இருப்பதால இன்னைக்கு என்னென்னலாம் பேசியிருக்கேன். எவ்வளவு கேவலம் இதெல்லாம் சொல்றதுக்கே எனக்கு இங்க வந்து அசிங்கமா இருக்கு. நீ பெரியார் புராணம் பாடுனீங்கன்னா நான் பெரிய புராணம் பாடுவேன். பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அபிஸ்டோ அப்படி எல்லாம் செய்யப்படாதா? அது விரட்டி அடிக்கிறது வேற பயம் இருக்கு. நம்ம மாட்டு பொம்மை நாட்டிய கையில மிளகாத்தூளை கொடுத்துருவோம். அவன் வரும்போதே அந்த மிளகா அப்படி அவங்க கண்ணில் தூவிடுவாங்க. அப்ப நம்ம அடிக்கலாம். ஏன்னா அவ வந்து நல்ல நிலையில இருக்கும்போது அடிச்சா அவ திருப்பி அடிச்சாலும் நம்ம தாங்க முடியாது. ஒருத்தன் 10 பேர் அடிப்பான். அப்படிலாம் அடிக்கப்படாது. சீமானுடைய சாதியை சேர்ந்தவர்கள் கோயில் நுழையிறாங்க. திருச்செந்தூர் கோயில் நுழையிறாங்க, அங்க திருவள்ளுவர் கோயில் நுழையிறாங்க, பல கோயில்கள் நுழையிறாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நுழையிறாங்க. அவங்க நுழையக்கூடாது என்று தடை விதிக்கிறார்கள். அன்றைக்கு ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி மன்னர் வழக்கு போடுறாரு, இவங்க கோயில் நுழையக்கூடாதுன்னு. அதற்கு சாட்சி சொன்னது யாரு தெரியுமா? எங்க தமிழ் தாத்தா என்று சொல்றாருல ஓவே சாமிநாத ஐயர். அவர்தான் நாடார்கள் கோயில் நுழைவது சாஸ்திர விரோதம் என்று சொன்னவர். சாட்சி சொன்னார். அதே போல இந்த வழக்கு தொடுப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது யார் தெரியுமா? தேவரையான்னு சொல்றாருல, அந்த தேவருடைய தந்தை தான் உக்கரவாண்டி தேவர், நம்ம ஒரு பேர் நினைக்கிறேன். அவரு தான் அதுக்கு வந்து நிதி திரட்டி அந்த வழக்க போட்டவர். இவர்களெல்லாம் சேர்ந்து நாடார்கள் கோயில் நுழையக்கூடாதுன்னு வழக்கு போட்டு, இவங்கெல்லாம் சூத்திரர்கள், இவர்கள் எந்த இடத்துல நிக்கணும், பிராமணர்கள் இங்க நிக்கணும், சத்திரிகள் இங்க நிக்கணும், வைசியர் இங்க நிக்கணும் என்று சொல்லி இவங்கெல்லாம் சூத்திர வர்ணத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் இந்த இடத்துல நிக்கலாம் என்று சொல்லி அந்த தீர்ப்பு சொல்லப்பட்டதா இல்லையா? இது சூத்திரன் என்ற சொல்லு வந்து எங்க ஒரு மூலையில் இருந்ததா? சாஸ்திரத்தில் இருக்குதா? சட்டத்தில் இருக்குதா? வெள்ளக்காரன் இருந்த போய் இவனை வச்சுதானே தீர்ப்பு சொன்னான். வெள்ளக்காரன் இந்த நாட்டை ஆண்டதாக இருக்கலாம். வெள்ளக்காரன் ஆட்சி பட்சத்தெல்லாம் பாப்பான் தான். அவன் வந்து அவன்கிட்ட போய் இவங்க எல்லாம் ஒப்பந்தம் போறாங்க. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டாம்னு பெரியார் சொன்னாருன்னு சொல்றாங்கல்ல, வெள்ளக்காரன் வர வச்சதே பாப்பானுங்க தான். இவ்வளவு காலம் ஆள வச்சதே அவங்கதான். அவன்கிட்ட போய் ஒப்பந்தம் போடுறான். நீங்க வந்து எங்க மத விஷயத்துல தலையிடாம இருக்கணும், எங்களுடைய சனாதன தர்மத்தில் தலையிடாம இருக்கணும். அப்படி இருந்தா உங்களுக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுக்குறோம்னு சொல்லி அவனுக்கு நாட்டை காட்டி கொடுத்து அவங்ககிட்ட எல்லா வாய்ப்புகளையும் பெற்று படித்து பட்டம் பெற்று பல பதவிகளுக்கு போய் எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க அவங்க. அப்போ நீதிமன்றத்தில் வருகின்ற பொழுது அந்த ஜட்ஜுக்கு வந்து ஒன்றும் தெரியாது, வெள்ளக்கார நீதிபதியா இருப்பாரு. அதுல வந்து ஏதாவது ஒரு சாதி சம்பந்தமாக ஒரு வழக்கு போச்சுன்னா இந்த சாதிக்கு எப்படி நாம தீர்ப்பு சொல்றதுன்னு இங்க பக்கத்துல ஒரு பஞ்சாங்க பாப்பான வச்சுக்கோம். அவன் படிச்சிருக்க மாட்டான். இவரை வந்து பாரட்லா படிச்சிருப்பாரு, பாரிஸ்டர் படிச்சிருப்பாரு. இந்த நீதிபதி பல பட்டங்கள் வாங்கியிருப்பாரு. இவன் வெறும் பஞ்சாங்கம் தான் படிச்சிருப்பான். இவன்கிட்ட பார்த்து என்னங்க இந்த வந்து கோயில் நுழையிறான், இந்த திருவிழா நடந்துட்டான், இந்த ஜாதி பண்ண இந்த ஜாதிக்காரன் கல்யாணம் பண்ணிட்டான், என்னங்க சொல்லலாம்னா அவன் சாஸ்திரத்தை பார்த்து அப்படி சொல்லுவார். அப்படி சொல்லப்பட்ட வழக்குகள் பல இருக்கு. ஆசாரிக்கிறவன் ஆசாரியன் போடுவான், ஆச்சாரியன் போடக்கூடாதுன்னு கூட வழக்கு வந்துச்சு. அதுலயும் தீர்ப்பு சொல்லியிருக்கான். பார்ப்பனர்களை வைத்துத்தான் அந்த தீர்ப்புகள்லாம் சொல்லப்பட்டது. ஆக பார்ப்பான் தான் இந்த நாட்டை ஆண்டான். வெள்ளைக்காரன் காலத்திலே பார்ப்பான் தான் வெள்ளைக்காரனுக்கு வாழ்பிடித்துக் கொண்டு ஆட்சி செய்தான். இது அது போல உங்க பாட்டியெல்லாம் பத்தி நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. எதற்காக மார்பு ஊறி போட்டாங்க? கீழ் சாதிக்கிறதுனால தானே. இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்ட மக்கள் எப்படி மாறிச்சு? 5 வயசு பைய 50 வயசு ஆள பத்தி இதே குப்பான்னு கூப்பிட்டானே, இதனால கூப்பிட்டான். அவன் பிராமணன், இவன் சூத்திரன். பிராமணன் வந்து தகப்ப முறையான், 70 வயசா இருந்தாலும் சூத்திர வந்து மகன் முறையான். அதனால இவன் வந்து வாழாப்படான்னு கூப்பிடலாம். கூப்பிட்டானா இல்லையா? அது எப்படி மாறிச்சு? என் தந்தை பெரியார் சூத்திரன் என்றால் ஆத்திரம் அடி என்று சொன்னார். அடித்தார்கள். மாறிச்சு. பெரியாரை இழிவுபடுத்தினாரு. உனக்கு மான வெக்கம் சூடு சொரணை இருந்தா இந்த வார்த்தையை சொல்லுவியா? மானமற்ற தன்மையில் இருப்பதால இன்னைக்கு என்னென்னலாம் பேசிட்டு இருக்க. எவ்வளவு கேவலம். இதெல்லாம் சொல்றதுக்கே எனக்கு இங்க வந்து அசிங்கமா இருக்கு. நீ பெரியார் புராணம் பாடுனீங்கன்னா நான் பெரிய புராணம் பாடுவேன். பெரிய புராணத்தை பத்தி நீ படிச்சிருக்கியா? முதலாவது அதுல நாயன்மார்கள் கதையை படிச்சிருக்கிறியா? இயற்பகை நாயனார் படிச்சிருக்கியா? ஐயா கூட தெரிஞ்சிருக்கும். இயற்பகை நாயனார் யார்? சிறுத்தொண்ட நாயனார். பிள்ளைக்கறி சமைச்சு கொடுக்க சொன்னான். சிவனடியாருக்கு உணவு உடைக்காமல் நான் சாப்பிட மாட்டேன் என்று அந்த சிறுத்தொண்டர் இருக்கிறாரு. சிவனடியார் வரல.
தேடி பிடிச்சி ஒருத்தனை கூட்டிட்டு வர்றாரு. வீட்டுக்கு வந்தவொடனே சாப்பிடுங்கன்னு சொல்றப்ப, நான் வந்து நீ போடுற சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டேன், பிள்ளைக்கறி தான் நான் சாப்பிடுவேங்கிறான். சரி, பிள்ளைக்கறிக்கு நான் எங்க போட்டோங்கிறப்ப அவன் யாராவது பிள்ளைய பிடிச்சா இருக்கலான்னு பாக்குறான். இவன் நரபலி கொடுத்து அரிசி சாப்பாடு போலான்னு பாக்குறான். முதல் பிள்ளையா இருக்கணும், தலைச்சம் பிள்ளையா இருக்கணும், ஆண் பிள்ளையா இருக்கணும். அந்த மாதிரி பிள்ளை இவன் வீட்டுல தான் இருக்கு, இவன் பிள்ளை தான் இருக்கு. இவனுடைய பிள்ளையை சிறுத்தொண்ட நாயனார் பிடித்து கொண்டு தன்னுடைய மனைவி கையில் கொடுத்து அறுத்து கூறு போட்டு ஒவ்வொரு அங்கமாக சமைத்து கொடுத்தான். சமைத்து முடித்த பிறகு ஈரல் தனியா, மூளை தனியா, அவனுக்கு மூளை இருந்துச்சு, இவனுக்கு இல்ல, தனித்தனியாக சமைத்து கொடுத்து அந்த சிவனடியாரை கூப்பிடுகின்ற பொழுது, நான் பிள்ளை இல்லாத வீட்டுல சாப்பிட மாட்டேன் அப்படின்றான். இவ்வளவு கொடுமை. அப்புறம் கடைசியில கதை விடுறாங்க. அவர் போய் வெளியே நின்று கூப்பிட்டாரு, பிள்ளை வந்துருச்சுன்னு சொல்லி கதை விடுறாங்க. ஆனா இந்த இதை வந்து நீ கடைப்பிடிப்பியா? பெரிய புராணத்தை நீ கடைப்பிடிப்பியா? உனக்கு ஒரு பிள்ளை இருக்குல்ல, ஒரு பாப்பானை கூப்பிட்டு சங்கராச்சாரி, நீ சங்கராச்சாரி சொன்னதை கேட்டு இருந்தால் நாடு எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்றீங்கள. எத்தனையோ சூத்திர சாமியாரெல்லாம் இருக்க கூட்டு வந்து சரி கறி போடுவியா? முடியாது. அப்படி இருக்கும்போது நீ பெரிய புராணத்தை நீ பாடுவேன்னு சொன்னீங்கன்னா, நந்தனார உள்ள விட மாட்டேன்னு சொன்னானே, நீ பஞ்சமன், நீ தீண்டத்தகாதவன், நீ உள்ளே நுழைந்தால் தீட்டாகிவிடும் என்று மறுத்தானா இல்லையா? கடைசியில் என்னாச்சு? இந்த உடம்போடு வந்தால் பகவான் ஏத்துக்க மாட்டார், சொல்லி நடராஜன் ஏத்துக்க மாட்டான். வேற உடம்பு எடுத்துவானா என்ன அர்த்தம்? நெருப்புல இறங்கி வானா என்ன அர்த்தம்? நெருப்பு குளிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? நெருப்புல நீ குளிச்சு காட்டு. உனக்கு நீ வந்து உங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் திருச்செந்தூர் கோயிலையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலையும் மதுரை கோயிலையும் நுழைய வந்தாங்கல்ல, அப்போ வந்து இதை சொல்லியிருந்தா நீ செஞ்சிருப்பியா? உங்க முன்னோர்கள் செஞ்சிருப்பாங்களா? அவனை நெருப்புல போட்டு பொசிக்கிற மாட்டானா? இது 1000 வருஷத்துக்கு முன்னாள் 1200 வருஷத்துக்கு மேல நடந்த நந்தனார் கதை. அவர் நெருப்புல இறங்கி கனவுல வந்து சொன்னாராம். அது இவர் கனவுல சொல்லல, தில்லை தீட்சிதர்கள் கனவுல சொன்னாங்களாம். அவர் நெருப்புல இறங்கினாராம். ஜோதியோட கடவுளோட ஐக்கியம் ஆயிட்டான்னு சொல்லி எழுதி வச்சிருக்கியே, என்ன அர்த்தம்? அந்த நந்தனாரை அனுமதித்து விட்டால் எல்லாருக்கும் அந்த துணிச்சல் வந்துடும், எல்லாரும் உள்ள வந்துருவான் அப்படின்னு சொல்லி அவனை தீ வச்சு கொளுத்துறது யாரு? இந்த பெரிய புராணம் தானே. ஏற்பகை நாயனாரை சொல்லட்டுமாங்கயா? என்ன சகோதரி எல்லாம் இருக்காங்க, சொல்லக்கூடாது. மனைவியை பாப்பானுக்கு கூட்டி கொடுத்துருக்கான், அதுதான் ஏற்பகை நாயனார். இதை கண்டித்தார் பெரியார். இதைத்தான் கொளுத்த வேண்டும் என்று சொன்னார். அண்ணா அவர்கள் தீ பரவட்டம் என்று தலைப்பில் பேசினார். அது புத்தகமாக வந்திருக்கு, வாங்கி படிச்சுப்பாரு. இவ்வளவு அயோக்கியத்தனா? இன்னைக்கு நந்தனார சொல்றோம், சங்கராச்சாரிய வந்து நீ கடைபிடிச்சிருந்தா, அவரை பின்பற்றிருந்தா முன்னேறிக்கலாம்னு சொல்லிய. இன்னைக்கு நடந்ததில்ல, சங்கராச்சாரி காலத்துல அழுதாராம். பெரியவா வந்து அழுது ஒரு நாளும் பார்த்தது இல்ல. ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் கண்ணீர் விட்டு கதறினாரு. அது எதுக்கு தெரியுமா? அது எழுதுறது யாரு? ராமானுஜ தாத்தா, அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரி, 102 வயசுல மறைந்து போனவர். இந்து மதம் எங்கே போகிறது என்ற நூல்ல அவர் எழுதுறார். திருவரங்கம் கோயில்ல மாற்று மதத்தை சேர்ந்தவர்களும் வெள்ளைக்காரர்களும் குஷ்டரோகிகளும் நாய்களும் நுழையக்கூடாது, தீண்டத்தகாரும் நுழையக்கூடாது என்று இருந்தது. அதை எதிர்த்து தீண்டத்தகாதவர்கள் நாங்க கோயில் நுழையிறோம்னா போராடுறாங்க. போராடுகின்ற பொழுது அங்க திருவரங்கத்துல அங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள்லாம் கூடி இதை தடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. அங்கே உள்ள இளைஞர்கள் தம்பியை போன்றவங்க அவங்க வரும்போது அடிச்சு விரட்டணும்ன்றான். அங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அபிஷ்டோ அப்படியெல்லாம் செய்யப்படாதா, அது அவளை விரட்டி அடிக்கிறது வேற வந்து பயம் இருக்கு. நம்ம மாட்டு பொம்மநாட்டிக கையில மிளகாத்தூளை கொடுத்துருவோம், அவ வரும்போதே அந்த மிளகாப்பொடி அவங்க கண்ணில் தூவிடுவாங்க, அப்ப நம்ம அடிக்கலாம். ஏன்னா அவ வந்து நல்ல நிலையில இருக்கும்போது அடிச்சா, அவ திருப்பி அடிச்சாலும் நம்ம தாங்க முடியாது. ஒருத்தன் 10 பேர் அடிப்பான், அப்படிலாம் அடிக்கப்படாது. ரொம்ப வீராதி வீரர்கள் இவங்கெல்லாம். அவன் கண்ணில் மிளகாப்பொடியை தூவிட்டு அதுக்கப்புறம் விறகு கிட்ட எடுத்து அடிச்சானாம். இதுக்கு காரணம் பெண்கள் தானே அங்க இருந்த காவல்துறை கண்டுபிடிச்சிருச்சு. இந்த பெண்களால தானே இது நடந்துச்சுன்னு கொம்மநாட்டிகளை அடிச்சு விட்டாராம். பெரியவாளுக்கு அழுக வருது, பொம்மநாட்டிகளை அடிச்சு விட்டாரு, கலிகாலம் ஆயிடுத்தோ இல்லையோ, பொம்மநாட்டிகள் அடிக்கலாமா அப்படின்னு அழுகாரு. இவாளை வந்து உள்ள விடமாட்டேன்னு சொல்றான், அதுக்கு அழுக வரல. இவாளும் இந்து, நீயும் இந்துன்றீல, நீ இந்துக்களே ஒன்று தேர்கள் சொல்றீல, அந்த இந்துவை உள்ள விடமாட்டேன்னு சொன்னா அதுக்கு அழுக வரல இந்த பெரியவாளுக்கு. அவளை அடிச்சு விரட்டினவாளை இதுக்கு காரணமான பெண்கள் அடிச்சு விட்டாங்களாம். பெண்கள் மேல ரொம்ப அக்கறை பாருங்க. அவளை அடிச்சதுக்காக கண்ணீர் விட்டாராம். அந்த பெண்களுக்கு சொத்துரிமை வந்தப்ப என்ன பண்ணாரு? பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தா பெண்கள்லாம் கண்டவரோட ஓடி போயிருவா. இது எதுக்கணும்னு சொல்லி இங்க இருந்து பெண்களை திரட்டிட்டு போய் டெல்லியில வச்சு பாராளுமன்ற அவைக்கு முன்னால போராடி அம்பேத்கரை கொச்சையா பேச வச்சவர் இந்த சங்கராச்சாரி. இவரை கடைபிடிச்சிருந்தா, இவரை பின்பற்றி இருந்தா நம்ம எங்கேயோ போயிருக்கலாம்னு சொல்றாங்கன்னா, இவனோட மானங்கிட்ட வேணும் இருக்க முடியுமா?